Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வர்சஸ் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் அட்டு நிஃப்டி 50 லாஸ்ட் மார்க்கெட்டில் 80 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,274 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 80,234 பாயிண்ட்ஸ், 230 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி 110 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க, 52,301 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 67 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 44,018 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 7.78 crores வந்து நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 13,027 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, அதே 13,019 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ அந்த நெட் பையர்ஸ்ன்னு பார்க்கும்போது 7.78 crores தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஏஎஸ் பார்க்கும்போது 1,301 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அவங்க மாரலி அப்படிங்கிற கம்பெனியோட பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய டீலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 4 years 3 years அது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு அப்டேட்டு விப்ரோவில். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, ஏன் ப்ரோ நீங்கள் வந்து விப்ரோ போனஸ் ஷேர் பற்றி இது அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி விப்ரோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 ஹையை டச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் தான். அவங்க வந்து ஆர்டரை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்பில் இருக்க கம்பெனிஸ் கூட. இன்னைக்கு 52 ஹை 596 டச் பண்ணியிருக்கு விப்ரோ, 582 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 1% நெகட்டிவ். ஸோ விப்ரோ வந்து மற்ற ஐடி கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் விப்ரோ தான் நல்லா கொடுத்துருக்கு. ஸோ 47% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி நம்ம வந்து விப்ரோ தான் ஃபோக்கஸ் பண்ண, நான் மற்ற ஐடி கம்பெனிஸ் கன்சிடர் பண்ணதை விட விப்ரோ தான் அதிக அளவில் ஃபோக்கஸ் பண்ண. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஐடி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு டெக் மஹேந்திரா, டிசிஎஸ், ஹெச்எல் டெக்னாலஜிஸை கம்பேர் பண்ணும்போது விப்ரோ லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் 47% கிட்ட கொடுத்துருக்கு. இது வந்து விப்ரோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் அந்த போனஸ் ஷேர் பற்றி டிஸ்கஸ் பண்ண சொன்னீங்க. போனஸ் ஷேருக்கான ரெக்கார்ட் டேட் December 3 பிஃபோர் December 3 முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு போனஸ் ஷேர் கிடைக்கும் 1:1 அந்த ரேஷியோவில். இது வந்து விப்ரோ பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, ப்ரோ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் அதானி ஸ்டாக்ஸ் ப்ளீஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ப்ரோ நான் இது வரைக்கும் அதானி ஸ்டாக்ஸ் பக்கமே போனது கிடையாது. ஆக்சுவலி அதானி ஸ்டாக்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே சமயம் இதே மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டிடுவாங்க. ஸோ அதானி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு இருக்குது. பட் அது வந்து த ரிஸ்க் யூ பே த ரிவார்ட் யூ கெட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவர் கீழே ஒருத்தர் ரிப்ளை கொடுத்துருக்காரு, கன்சிடர் பேஸ்ட் ஆன் ஹவு மச் ரிஸ்க் யூ டேக். அந்த நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு அவரே பதில் கொடுத்துட்டாரு. பட் நான் அதானி ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் இன் அதானி ஸ்டாக்ஸ் யூ கேன் ஃபோக்கஸ் அண்ட் இன்வெஸ்ட். நான் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதானி ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, நான் இது வரைக்கும் கன்சிடர் பண்ணது இல்லை. ஏன் அவர் அப்படி கேட்டிருக்காருன்னா, இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதானி மேலேயோ அல்லது வந்து சாகர் அதானி மேலேயோ இல்லை அவரோட வினித் ஜெயின் இவங்க மேலே வந்து சார்ஜ் ஷீட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சில சார்ஜ் ஷீட்டு, அதாவது அந்த ஃப்ராட் கன்ஸ்பிரசின்னு சொல்லுவாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுல அங்கே உள்ள ரெகுலேட்டரி ஏமாற்றி ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேசிஸில் தான் இவங்க மேலே கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் எப்படி ஒரு லாங் டேர்மில் விசாரணை பண்ணி எப்படி வருது அதை பொறுத்தான் இருக்குது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இதெல்லாம் அதானி குழுமத்து மேலே இம்பேக்ட் ஆகாது. ஓவராலாட்டு இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. அதானி பவர், அதானி டோட்டல் கேஸ்லாம் 19% மேலே ஏற்றிருக்காங்க. அதானி என்டர்பிரைசஸ், அதானி கிரீன்லாம் 10% மேலே பாசிட்டிவ். அதை பேஸ் பண்ணி தான் அவர் கேட்டிருக்காரு. பட் ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதானி ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ண கிடையாது. கன்சிடர் பண்ண விருப்பம் இருக்கவங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஐடியா, பிடிஎல், மேசோகாண்டாக், ஷிப்பில்டர்ஸ், ஐடியா ஸ்டாக்ஸ் 2 நாளில் பயங்கர ரிட்டர்ன்ஸு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸில் ரன் ஆகிறது தான். அடிச்சாங்கன்னா போட்டு ஒரே அடி, அடுத்தது ஏற்றுனா ஒரே ஏற்று, அந்த கதை தான் அந்த ஐடியா ஸ்டாக்ஸில் எல்லாமே. டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக் 2 days டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸும் நல்ல ஃபோக்கஸில் தான் இருக்குது. ஏன்னா அந்த டிஃபென்ஸ் செக்டார் ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு கவர்மெண்ட் சில ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி ஏற்றிருக்காங்க. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா சிமெண்ட், இன்ஃப்ரா, பிஎஸ்சி, ஆட்டோ, சர்வீஸ், எனர்ஜி, கன்சூமர் ஃபினான்ஸ், மீடியா, மெட்டல் டெக்னாலஜி இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. ஃபார்மா, பேங்கிங், பிஎஸ்சி பேங்க், ரியல்டி இது எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவ்ல இருந்துச்சு செக்டார் வைஸ் பார்க்கும்போது. பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜியை பற்றி ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, அப்புறம் அந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி வந்து ஏறுமா மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் ஆக்சுவலி இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு, பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அடிவிழாமல் எஸ்கேப் ஆயிருக்கு. அந்த ஸ்டாக்கு 122 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 12% ஏற்றிருக்காங்க. 121 க்ளோஸ் ஆயிருக்கு, 12%, ஆக்சுவலி 13% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. கடைசியில் 12% பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓ மாதிரி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இறங்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 2 to 3 days இதே ட்ரெண்ட் பாசிட்டிவ்ல இருக்கும் சான்சஸ் இருக்குது. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஆக்சுவலி என்டிபிசி கிரீன் எனர்ஜி வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒருத்தன ஸ்டாக் தான் என்டிபிசி மாதிரி, அதனால வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட், இன்னொரு ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாமே பேஸ் பண்ணி என்டிபிசி கிரீன் எனர்ஜி
மேபி மார்க்கெட் இதே பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போக தான் சான்சஸ் இருக்குது. மேபி ஒரு 2 to 3 days பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்க சான்சஸ் இருக்குது. பட் இந்த லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து கீழே வர சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். அந்த ஐபிஓல கிடைக்காதவங்க வெயிட் பண்ணுங்கள். ஐபிஎல் அலாட் ஆனவங்க வச்சுக்கோங்க. லாங் டேர்முக்கு ஒருத்தான ஸ்டாக் தான் என்டிபிசி கிரீன் எனர்ஜி. இந்த யூபிஎல் ஸ்டாக்கை இன்றைக்கும் போட்டு அடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ மிட் கேப் ஸ்டாக்கில் அடி வாங்கினதில் யூபிஎல் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு. 548 ரூபா இருக்குது. வோல்டாஸும் இன்னைக்கு அடி வாங்கியிருக்குது. பட் வோல்டாஸ் ஓவர் வேல்யூட். யூபிஎல் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி இன்னும் சிவப்பார்லேயே இருக்குது. அது எப்போ பச்சை ஆராட்டு மாறுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் கேப்பில் நாட்கோ ஃபார்மாவும் மணப்புரம் ஃபினான்ஸும் இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் வந்து 180 ரூபா இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு 155 ரூபா வந்துடுச்சு மணப்புரம் ஃபினான்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க. மணப்புரம் ஃபினான்ஸ்லையும் சரி, அதே மாதிரி ஃபார்மால நாட்கோ ஃபார்மா அதுவும் அன்னைக்கு ஒரு ரெட்டில் இருந்துச்சு. இந்த ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கோங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னும் இறங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால பொறுமையாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ்லையுமே. நெக்ஸ்ட் ஐடிசியை பற்றி கேட்குறீங்க. இன்னைக்கு ஐடிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் 476 ரூபாவில் இருக்குது. ரீசெண்டாக 465 ரூபாலாம் வந்துச்சு. இது இப்படி தான் டெய்லியும் ஒரு 5% 5 ரூபா ஏறுது 6 ரூபா குறையுது. அப்படி தான் ட்ரெண்ட் இருக்குது ஐடிசியில். பட் லாங் டேர்முக்கு ஒருத்தான ஸ்டாக் தான். இன்னும் அந்த ஐடிசி ஹோட்டல் டிமர்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்தாலே போதும். அந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் டிமர்ஜர் பண்ணி நமக்கு தனியாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஐடிசியில் இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து இந்த இ-காமர்ஸ் குயிக் காமர்ஸ் அந்த செக்மெண்ட்லேயும் சரி அவங்க வந்து கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க அந்த கிரானா ஸ்டோர்ஸுக்கும் சப்ளை பண்ணுறாங்க. அது அடி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிரானா ஸ்டோர்ஸ் இப்போ எல்லாமே இந்த குயிக் காமர்ஸ் இ-காமர்ஸ்னால அடி வாங்குது. பட் ஸ்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஐடிசி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு. பட் ஃபண்டமெண்டலி ஐடிசி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இட்ஸ் அ ஃபுட் கம்பெனி. சிகரெட் பிஸ்னஸை குறைச்சி விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங் டேர்மில் ஒரு ஃபுட் கம்பெனியாக மாறிடும். லாங் டேர்மில் பார்க்கும்போது ஐடி கம்பெனிஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் போர்ட் பேக்கேஜிங் அது ஒரு தனியாக கிடைக்கும். இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் தனியாக டிமர்ஜ் ஆகி கிடைக்கிறதுனால அதே மாதிரி இந்த ஐடிசியில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் நல்லது. இறங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டாப் ஐடி கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஆக்சுவலி விப்ரோ பார்த்தீங்கன்னா 47% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. டெக் மஹேந்திரா 45.72% ரிட்டர்ன்ஸு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 43.85% ரிட்டர்ன்ஸ். இன்ஃபோசிஸ் 33.46% ரிட்டர்ன்ஸ். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் 24.81% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 இயரில். பட் இந்த ஸ்டாக்ல எல்லாமே வேல்யூஷன் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. விப்ரோட வேல்யூஷன் தான் இதில் கம்பேர் பண்ணும்போது எல்லா ஸ்டாக்ஸோட விப்ரோட வேல்யூஷன் தான் கம்மியாக இருக்குது. பட் விப்ரோ இறங்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு, நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ சில ப்ரோக்கரேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா விப்ரோவுக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இப்போ 596 ரூபாவில் இருக்கிறது வந்து 700 ரூபா வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி போகலாம். நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணி பொறுமையாக இருந்தோம். அதுக்கான பலன் வந்து விப்ரோ கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பேஸ் லெண்டராக இருக்கிற ஆக்சுவலி ஜாப்பனீஸ் பேஸ் பேங்க்ஸ் இந்த எம்யூஎஃப்ஜி எஸ்எம்பிசி. எம்யூஎஃப்ஜின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டுபி பேங்கிங் கார்பரேஷன், சுமிட்டோமோ மிஸ்டுபி பேங்கிங் கார்பரேஷன். இந்த ரெண்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பேங்க் அக்யூசிஷன் பண்ண பிளானில் இருந்தாங்க. இப்போ அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டீல்லேருந்தே நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 24% ஆஃப் த ஸ்டேக் வந்து எஸ் பேங்க்கில் விற்க இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு வெளிநாட்டு பேங்க் வந்து இது அக்யூசிஷன் பண்ணுறது வந்து ஆர்பிஐக்கு பிடிக்கல. இப்போ இந்த டீலில் இருந்தாங்க அந்த ஜாப்பனீஸ் பேஸ்ட் பேங்க்ஸ் எல்லாமே. இப்போ அந்த டீலில் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அந்த பேங்க்ஸ் எல்லாமே வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எஸ் பேங்கோட அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகலை. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இப்போ என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட நியூ எலக்ட்ரிக் பிராண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. BE60 அப்படிங்கிற பிராண்டும் XEV9E அப்படிங்கிற பிராண்டும். ஸோ இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த பிராண்டை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதோட ப்ரொடக்ஷன் வந்து 2025 ஸ்டார்டிங்கில் ப்ரொடக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. NBCC கொடுத்த அப்டேட் இவங்க ஒரு 316 கோடி வேல்யூ உள்ள ஆர்டர் வந்து ஒடிஷா கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ST and SC டெவலப்மெண்ட் மைனாரிட்டிஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த சம்மந்தம் அங்கே இருந்தால் அது இவங்களுக்கு கிடச்சிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹாஸ்டல்ஸ் அந்த பிரைமரி ஸ்கூல் ஹாஸ்டல்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணுற ஸ்கீமு ஸ்டேட் செக்டார்லேருந்து கிடச்சிருக்கு. இது வந்து NBCCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்ப்சம் ஒன் இந்த கம்பெனி கொடுத்த அப்டேட். இவங்க லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரியல் எஸ்டேட் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஒரு 2700 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் லார்ஜஸ்ட் சிங்கிள் லொகேஷன் கிரேட் A வார் ஹவுசிங் வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைக்கிறதுக்கு தான். ஸோ ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நவி மும்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு 55 ஏக்கரில் இதை போட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேண்டி தான் ஒரு 2700 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. 4.45 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த இதை போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்சம் ஒன் கொடுத்த அப்டேட்டு.
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த ஃபினான்ஷியல் 25ல மட்டுமே 50,000 கோடி டொமஸ்டிக் பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடிஷனல் டயர் 1 பாண்ட்ஸ் மூலமாட்டும் 5,000 கோடியும், 15,000 crores வந்து டயர் 2 பாண்ட்ஸ் மூலமாட்டும், 13,000 crores வந்து லாங் டேர்ம் பாண்ட்ஸ் மூலமாட்டும் ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விளக்கம் கொடுத்துருக்காங்க. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த அப்டேட், இவங்க ஒரு 4,000 கோடி ரைஸ் பண்ணியிருக்காங்க QIP மூலமாட்டு. அதுக்கான ப்ரைஸ் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது 2,595 ரூபா பெர் ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர் 7ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா இதை QIP வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்டேட் கொடுக்குறாங்க. ஜொமேட்டோ வந்து 8,500 கோடி QIP மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளோர் ப்ரைஸ் 265 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அது வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து 252 ரூபாயா இருக்குது. 33.65 crores ஷேர், அதாவது 33.65 crores ஷேர் வந்து அக்கௌண்ட் ஆகுது. 3.8% ஆஃப் த ஈக்விட்டி வந்து இந்த QIPயில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜொமேட்டோவை கொடுத்த அப்டேட்டு. சொனாட்டோ சாஃப்ட்வேர் கொடுத்த அப்டேட். இந்த சொனாட்டோ சாஃப்ட்வேர் வந்து ஒரு $multi-million டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. APAC மாடர்னைசேஷன் அந்த கம்பெனியோட டீல் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைட்டோட டைனமிக்ஸ் AX 2012R3 அந்த மாதிரி அந்த செக்மெண்ட்டை வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க சொனாட்டோ சாஃப்ட்வேர். ஸோ இது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு சொனாட்டோ சாஃப்ட்வேர் இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. IOCL வந்து ஈராக்லேருந்து ஆயில் இம்போர்ட் அக்ரிமெண்ட்டை வந்து ஸ்டடியாட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டை எதிர்பார்க்குறாங்க. பட் ஈராக்லேருந்து அவங்க ஆயில் இம்போர்ட் பண்ணுறது 21 மில்லியன் டன்ஸாக இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் 25ல அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. 21 மில்லியன் டன்ஸ் நான் சொன்னேன். அதில் 12 மில்லியன் டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃபர்ம்ஸ் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. 9 மில்லியன் டன்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி சொல்கிறது 55 to 57% ஆஃப் த ஆயில் நீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் டீல்ஸ் வந்து மேஜர் ப்ரொடியூசர்ட்டே அவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டுக்கும் அவங்க மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அது வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ரஷ்யன் ஆயிலையும் இம்போர்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. நாட்கோ ஃபார்மா தெலுங்கானாவில் அவங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து 115.57 கோடிக்கு விற்றுருக்காங்க நாட்கோ ஃபார்மா. இது மூலமாட்டு அவங்களுக்கு 115.57 கோடி கிடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. NTPC கிரீன் எனர்ஜி 19,000 மெகாவாட், NTPC கிரீன் எனர்ஜி 19,000 மெகாவாட் வந்து டார்கெட் பண்ணுறாங்க மார்ச் 2027 கணக்குப்படி. ஸோ இது வந்து NTPC கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் NTPC என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரினோவபிள் கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. 2032 60 ஜிகாவாட்டாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஓவரால் இது வந்து NTPC கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. நைக்கா வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக்கை வந்து எர்த் ரிதம் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்த க்ளீன் பியூட்டி பிராண்ட் எர்த் ரிதம் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து நைக்கா அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது நைக்கா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க, செரி ஆட்டோமொபைல் கோ. அது வந்து டாடா மோட்டரோட ஜாங்குவார் லேண்ட் ரோவரும் அங்கே இருக்கிற செரி அப்படிங்கிற கம்பெனியும் ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு ரன் ஆகுது. ஸோ அந்த ஜாயின்ட் வெஞ்சரில் ஒரு பிராண்ட் தான் ஜேகோ பிராண்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஜேகோ பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சைனா கூட்டாளி வந்து எங்கே கொண்டு வராங்க, UK மார்க்கெட்டுக்கு அந்த கார்ஸை கொண்டு வராங்க. ஜாகுவார் லேண்ட் ரோவர் இது UKல விற்கிற ப்ரைஸை விட இந்த செரி இன்ட்ரடியூஸ் பண்ணுற இந்த ஜேகோ பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜேகோ 7 அப்படிங்கிற பிராண்டை UK ரோட்ஸுக்கு வந்து ஏர்லி நெக்ஸ்ட் இயர் கொண்டு வராங்க. அதோட ப்ரைஸ் வந்து 29,435 யூரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி 36,910 டாலர் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் கேசோலின் வெர்ஷனில். பட் இது வந்து மோர் அஃபோர்டபுளாக இருக்குது, ஹையர் குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் ரேஞ்ச் ரோவர் மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா UKல வந்து மினிமம் 44,000 யூரோவாட் இருக்குது இந்த யூஓக் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த நிலத்தில் வந்து அவங்களோட கூட்டாளியே இவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்குறாங்க கதை மாதிரி இருக்குது. இது வந்து டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.